காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினச்சிட்டு அலாரம் வச்சுட்டு படுத்தேன். அலாரமும் அடிச்சிச்சு. ஆனால் ஆஃப் பண்ணிட்டு திடீர்னு படுத்துட்டேன். ஒரு 5 நிமிஷம் தானே எந்திரிச்சிக்கலாம்னு நினச்சி படுத்தேன். ஆனால் எந்திரிக்கும் போது மணி 5:30 மணி ஆயிடுச்சு. சாப்பாடு அப்படின்னா டக்குன்னு செஞ்சிடலாம். சரி நீங்க சப்பாத்தி செய்யலாம்னு சொல்லிட்டு தான் நேரமாக எந்திரிக்கணும்னு பிளான் பண்ணேன். லேட்டாக எந்திரிச்சாலும் நம்ம செய்யணும்னு நினச்ச பிளானை கரெக்டாக செஞ்சணும்னு சொல்லிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சுண்டெல்லாம் போட்டு வேக வச்சுட்டேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சப்பாத்தி இல்லைங்க. இந்த காய்கறியை கூட நம்ம குழந்தைங்களை சாப்பிட வச்சலாம். இந்த கீரையை வந்து டெய்லி நம்மளால கொடுத்து சாப்பிட வைக்க முடியல. நேற்று வந்து மணத்தக்காளி கீரை செஞ்சோமா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலாக்கீரை செய்கிறேன். சரி இதை நம்ம பொரியலாவோ இல்லை கடையிலாவோ கொடுத்தா சரியா சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாலக்கீரை சப்பாத்தி செய்யலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு கொஞ்சமா தண்ணி எடுத்து அந்த கீரையை அதில் வேக வச்சுட்டு வேக வச்ச கீரையை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமா சீரகம் இதை சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவுல அந்த கீரையை ஊற்றி நல்லா பிசைஞ்சிடணும். மாவு பிசையும் போது பச்சை தண்ணி ஊற்றாம அந்த கீரை வேக வச்சோம்ல அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே ஊற்றி பிழைஞ்சிட்டோம் அப்படின்னா சாஃப்டாக வந்து சப்பாத்தி ரெடி ஆகிடும். அதே போல் கீரையில் இருக்கிற சத்தும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஒரு பக்கம் குழம்பு வந்து கொதிச்சுட்டே இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி போட ஆரம்பிச்சு. மாவு பிழையும் போது அவ்வளோ க்ரீனாக இருந்துச்சுங்க. இதே கலரில் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் சப்பாத்தி சுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலரே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆனால் என்ன ஒன்று, நார்மலாக செய்கிற சப்பாத்தி விடவே இது ரொம்பவே சாஃப்ட் ஆகிடுச்சிங்க. சப்பாத்தி எல்லாம் ஒட்டுக்கா தேய்ச்சி வச்சுட்டு போட்டோம் அப்படின்னா டைம் ஆகிடும். அதனால் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேய்க்க ஒவ்வொன்றா போட்டு சப்பாத்தி ரெடி பண்ணிவிடுவேன். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நானே ஆல்ரெடி கொஞ்சம் சாஃப்டாக தான் சுடுவேன். இருந்தாலும் இந்த டைம் ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சு. துணி போல் நல்லா சுருட்டி எடுத்துட்டு திரும்ப விரிச்சா கூட நல்லா விரிஞ்சிருது. நல்லா பாருங்க, மாயம் இல்லை மந்திரம் இல்லைன்னு ஒரு டைலாக் வரும் இல்லை, அந்த மாதிரி இருந்துச்சு. எந்த மாயாஜலமும் இல்லை, அவ்வளோ சாஃப்டாக வந்துச்சு. ஒரு பக்கம் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக சப்பாத்தி செஞ்சுட்டோன்னு சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் மழை போல் சேர்ந்து இருந்துச்சு பாத்திரம். அதை ஒரு பக்கம் விளக்கணும். சப்பாத்திலாம் செஞ்சு ஜெய்குட்டியை சாப்பிட வச்சு ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாலக்கீரை இன்னும் 2 கத்தை இருந்துச்சு. அதை விட்டுட்டு அப்படியே வேஸ்ட் ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அதை தொக்கு ரெடி பண்ணிட்டேன். இதெல்லாம் செஞ்சு முடிக்கவே மணி 7:30 மணி போல ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் மழை போல குமிஞ்சு இந்த பாத்திரத்தெல்லாம் ஒன்று விடாமல் எடுத்து போட்டு விளக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் அனுப்புறதுக்கு முன்னாடியே வீட்டு வெள்ளம் பளிச்சுன்னு கிளீனாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்கள ஸ்கூல் அனுப்புனாதான் கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. யாரும் நம்மளை வந்து அடிக்க போகிறதெல்லாம் அந்த டைமுக்குள்ள எல்லாம் செய்யணும் அப்படின்னு. குழந்தைங்கள ஸ்கூல் அனுப்பிட்டு கூட நம்ம வந்து எல்லா வேலையும் முடிக்கலாம். என்னமோ தெரியல, அவங்க அனுப்புறதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் முடிச்சாதான் கொஞ்சம் திருப்தியாக இருக்குது.